வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் பனிக்காலம். நீங்கள் பாருங்கள், நம்ம செடியில் வந்து எவ்வளோ அரும்பு இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மறுபடியும் அறுவடை முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம தான் இப்போ வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அடி உரம் வச்சோம். இப்போ நாளைக்கு வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போது இந்த அடி உரம் வச்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம அடி உரம் வைக்கும்போது நம்ம சில மரங்கள் வந்து ட்ரிகர் ஆகும். பூ பூக்கிறதுக்கு நம்ம அதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி சில உரங்கள் வந்து நம்ம அடி உரமாக நம்ம வைக்கணும். அதுமாரி வச்சதுக்கப்புறம் இப்போ செடிகள் வந்து நல்லா ஒரு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ அரும்பு இதுதான் ஸ்டார்டிங் பீரியட்னு வச்சிங்களேன். போக இன்னொன்று வந்து சிறப்பாக இருக்கும். இது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடி உரம் என்ன வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டாமஸில் 20-20-0-13 மிக சிறப்பான ஒரு உரம். நீங்கள் தாராளமாக வைங்க. கொஞ்சம் பொட்டாஸ் சேர்த்துக்குங்க. கையில் ஒரு 5 கிலோ 10 கிலோ அளவுக்கு 30% இருந்தால் ஒரு 10 கிலோ சேர்த்துக்குங்க. இப்போ இது ஃபேக்டாமஸ் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் டிஏபி ஒரு 5 கிலோ இது சேர்த்துக்குங்க. ஒரு ஃபேக்டாமஸ் வந்து ஒரு மூட்டை சேர்த்துக்குங்க. அதுமாரி ஒரு 30% இது அளவு போதும். இது இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு பெருசாக இருந்தால் அப்படியே டபுளாக பண்ணிக்கிங்க. போட்டு நம்ம செடிக்கு பக்கத்தில் 2 சுற்றி கொஞ்சம் ஒரு 1/2 அடி தள்ளி போடணும். ஒரு 6 மாதம் முடிஞ்ச செடிகளில் 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள செடிகள் கொஞ்சம் உரம் போடலாம். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் போட்டோம் ஒரு செடிக்கு பக்கத்தில். ஏன்னா பரப்பளவு வந்து ஒரு 1.5 ஏக்கர் இது பரப்பளவு, பூ பூக்கிற பரப்பளவு. மீதி ஒரு 1.5 ஏக்கர் வந்து நட்ட செடிகள், ஒரு மாதம் உள்ள செடிகள். அதுக்கு வந்து நாங்கள் என்ன மேலே ட்ரிஞ்சிங் பண்ணி விட்டோம். உரமாக போடலை இன்னும். ஏன்னா இளம் செடிகள்ன்றதுனால ஒரு வாரம் ஒரு முறை நாங்கள் வந்து என்பிகே, ஹியூமிக்கு, இந்த மாதிரி மல்லாட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி கொட்டமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து 10 கிலோவாக வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஒருக்கா நம்ம வந்து மேலே செடிக்கு மேலேயும் ப்ளஸ் செடிக்கு கீழேயும் ட்ரிஞ்சிங் பண்ணுறோம். அந்த ட்ரிஞ்சிங் பண்ண வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் ஒரு கிட்டத்தட்ட 250 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் வெரி பெனிஃபிஷியல் வீடியோஸ் தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தோட்டத்தில் அப்ளிகபிள் பண்ணி அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சில மருந்துகள் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். தொடர்ச்சியாக ஒரு 4-5 வீடியோ கடந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மருந்தோட வீடியோ போட்டிருப்பேன். டால்ஸ்டாரு, அப்புறம் வந்து ஜெல்லி கம்பளுங்கிற தைமாத்தாசியமு, இந்தமாதிரி சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு போடுறது, போரானு, ஜிப்ராலிக்கு, இந்தமாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஃபோட்டோவோடு சேர்ந்து எவ்வளோ மில்லிகிராம் அளவு கூட போட்டிருக்கோம். இப்போ நிறையா பேருக்கு வந்து நிறையா சந்தேகம் இருக்கும், நிறையா குழப்பம் இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க, இல்லை மற்ற மல்லிகைப்பூ வீடியோ பார்க்குறவங்க, இல்லை தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். என்ன அந்த குழப்பம்னு கேட்டிங்கன்னா, என்ன மருந்து தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது, எந்த மருந்து தான் ஃபைனலாக நம்ம வந்து முடிவு பண்ணுறதுன்றது ஒரு குழப்பம் இருக்கும். அதுமாரி ஒரு முடிவு பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் மோனோக்ரோடோபாஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து, மோனோன்றது சுருக்கமாக சொல்கிறது. அது ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோ MONOCROTHAPSC அப்படின்னு சம்திங் இருக்கும். மோனோக்ரோடோபாஸ் அப்படின்னு ஃபுல் நேம். அது ஒரு காலத்தில் த கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர், புழு பூச்சிக்குன்னு பார்த்தா அதுதான் இருந்தது. அதுவும் மேங்கோசிப் அண்டு கார்பன்டைசம் அப்படின்வாங்க. அது வந்து சாப் பவுட்ரு, டாட்டா ப்ராடக்டில் இருக்குது சாப். அந்த பவுடரில் இருக்கிற கண்டென்ட் தான் இது, மேங்கோசிப் அண்ட் கார்பன்டைசம். இது 2 தாங்க கிங் ஆஃப் த ஃபெர்டிலைசரில் கிங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் போக மவுண்ட்டோ வந்தாச்சு, ஹிட்ஸில்லு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, அதுக்கப்புறம் எத்தனாலு, தைமாத்தைசியமு, எமாசின் பஞ்சோசைட்டு, அசிபிட்டு, எக்கலாஸு இப்படிலாம் வந்தாச்சு. அப்போது காலம் மாற நம்மளும் மாறியே ஆக வேண்டும். அந்த காலத்தில் நான் அதை அடித்தேன் அப்படின்னா அதை விட அப்கிரேடு மருந்து தான் இது எல்லாமே. சரிங்களா? அப்போது எப்படி நம்ம இந்த காலம் மாறும்போது இந்த மருந்து புதுசாக வருதோ அந்த புது மருந்து நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே மருந்து தொடர்ச்சி அடிக்காதீங்க. அது வந்து நம்ம செடிக்கு நல்லதில்லை. ஏன்னா அந்த ஒரே மருந்து இந்த செடியில் இருக்கிற புழு பூச்சி கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது நம்ம என்ன தான் நம்ம 100 தடவை அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாது.
அதனால தான் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு வாரமும் காம்பினேஷன் மாற்றி அடிங்க. ஒரு பிரச்சனை வந்துடாது செடிக்கு, தைரியமாக அடிக்கலாம். 1 லிட்டருக்கு 1 மில்லிகிராம் மேலே அடிக்காதீங்க, போதும். 10 லிட்டர் டேங்க் இருக்குன்னா 10 ml போட்டால் போதும், எதுவாக இருந்தாலும் சரி. அதுமாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் அடிக்கும்போது செடியில் வந்து இந்த புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயின் நம்ம என்ன அடிக்க போகிறோம், ஃபங்கஸ் ஆசிடு, இன்செக்ட் ஆசிடு, த்ரிப்ஸு, அதுக்கப்புறம் இலை முடக்கு. இதுதான் மெயினாக பிரச்சனை நமக்கு. இந்த மருந்து நம்ம தைமோத்தாசியம் கிரேசியா காம்பினேஷன் தி பெஸ்ட் காம்பினேஷன். நீங்கள் தைரியமாக அடிக்கலாம். இமாஜின் பென்சைட்டு, அசிபிட்டு, இதெல்லாம் நல்ல மருந்து. மவுண்டோ, இதெல்லாம் நல்ல மருந்து. இதெல்லாம் நீங்கள் வாங்கி மாற்றி அடிங்க. 2-3 மருந்து சேர்த்து மாற்றி 10 ml போட்டு எல்லாம் 3 மருந்து வாங்கிக்கிங்க. ஒரு டேங்கில் 3 மருந்து ஒரு 10 ml, 10 லிட்டருக்கு 10 ml போட்டு சேர்த்துட்டு நீங்கள் அடிங்க, செடிக்கு அடிங்க. அடுத்த வாரம் அடிக்கும்போது வேறு 3 மருந்து சேர்த்து அடிச்சுக்கிங்க. இதுதான், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி தெளிவாக இவ்வளோ விவரமாக இப்படி தான் அடிக்கணுங்கிறத யாருமே சொல்லி தர மாட்டேன்றாங்க. நிறையா பேரை பார்த்துருக்கேன் நானும். அதனால் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல் தான் பேசுவாங்க. எல்லா மருந்தும் மொத்தமாக சொல்லுவாங்க, அதை மொத்த மருந்து என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி விஷயம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். அதன் மூலமாக உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு 10% 20% கமிஷன் அடிக்கலாமா, அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்களே தவிர, ஒரு விவசாயியை வந்து இன்னொரு விவசாயியை வந்து உதவி பண்ணி அவங்கள வந்து மேலே அவங்களும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி யாருக்குமே இல்லைங்க. ஒரு நல்ல விவசாயி நல்ல விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தேவையில்லாமல் எது நமக்கு உதவாத விஷயமோ அதெல்லாம் பற்றி பேசுவாங்களே தவிர, அவங்க என்ன பண்ணுறாங்கிறத தெளிவு இல்லாமல் பேசுவாங்க. சொன்னாலும் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க அதை. ஏன்னா நான் முருங்கையிலும் அப்படி தான் அனுபவப்பட்டிருக்கேன், மல்லியில் அப்படி தான் அனுபவப்பட்டிருக்கேன். நல்ல விவசாயிகிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா எதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, அவுட் ஆஃப் அப்கிரேட் இருக்கோ அதெல்லாம் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர, கரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அது சொல்ல மாட்டேன்றாங்க. இது யார் மேலேயும் மன வருத்தமோ மன கஷ்டத்தோடு இதை சொல்லலைங்க. இது ஏன் இந்த தெளிவு வந்து இன்னும் மக்களுக்கு வந்து ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம சம்பாதிக்க போகிறோம். நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. இதில் சொல்கிறதுல போய் என்னங்க இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால தான் நம்ம சேனல் வந்து முழுக்க இதை ஆரம்பித்ததுக்கான காரணமே பார்த்திங்கன்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது நான் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சேன், எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த பேட்டில் நீங்களும் பண்ணும்போது நிச்சயமாக சம்பாதிக்கலாம். நம்ம சொன்ன உரங்கள்லாம் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கண்ணு கூடவே நல்லாவே தெரியும். சொன்ன அந்த மருந்து இது நாங்கள் வந்து உரக்கடையோ இல்லை உர மருந்து வச்சில்லைங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் மருந்து நீங்கள் போய் கூகுளில் அடித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே படித்து பாருங்கள், என்ன யூஸ்டு, என்ன மாதிரி அதுக்குள்ளே என்ன கெமிக்கல் போட்டிருக்காங்க. ஒரு ஃபெர்டிலைசர் பேர் நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்துங்கிறது வேறுங்க. இப்போ உதாரணத்துக்கு NPK 19 அப்படின்னா ஒரு உரத்தோட அது பேர். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, நைட்ரஜன் 19%, 100 கிலோவுக்கு காம்பினேஷன் எல்லாமே. அது பொட்டாசு ஒரு 19%, பாஸ்பேட் வந்து அப்படி தான் அது கணக்கு. அது 20-20-0-13 அப்படின்னு சொன்னால் அதுவும் அதே மாதிரி தான். அந்த காம்பினேஷன் உரங்கள், அந்த உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷனில் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க, ரொம்ப உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இல்லைங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்த்து ஒரு அக்ரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி, என்னோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. நான் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேடிகிட்டே இருப்பேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்து அதை அப்கிரேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு மைண்ட் எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின ஒரு தேடுதல் இருக்கும், அதை பற்றி ஒரு புரிதல். அவங்ககிட்ட அக்ரிகிட்ட நம்ம அவங்க டெய்லி அவங்ககிட்ட பேசுகிறது, என்ன காம்பினேஷன் பார்த்து நம்ம டெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து முதல்ல செடிங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதில் எவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்குது, இப்படிலாம் பார்த்து தாங்க நம்ம முடிவு பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ. எனக்கு சேட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு நிச்சயமாக பண்ணுறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு உதவி, ஒரு பேருதவி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து நம்மளை மாதிரி விவசாயம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.